நீலிமா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வரப்போற 4 பகுதியிலுமே ரொம்ப டிஃபரெண்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுதுங்க. என்னென்ன பகுதிகள்ல என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு பாக்கலாமா? இப்போ கிறிஸ்மஸ் வருது, அடுத்தது நியூ இயர் வருது. டெக்கரேஷனுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான், சின்ன பசங்க கூட செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பற்களை பளபளவென்று ஒயிட்டாக வெண்ணிறமாக எப்படி வச்சுக்கிறதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு பாவாடை எப்படி ஒரு லெஹங்கா ஸ்டைலாக மாற்றலாம்னு பார்க்க போகிறோங்க. இது அப்படியே டக்கின் பண்ணி ஒரு சைட்லேருந்து எடுத்து இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுடைய காலத்துக்கு மீறி நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருமே. அது 5 வயது குழந்தையானாலும் சரி, 70 வயது பெரியவங்க ஆனாலும் சரி. அதுக்கு என்ன காரணம்னா நாம் எல்லாருமே நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்டார். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க, பாருங்க. வணக்கம். இப்போ கிறிஸ்மஸ் வருது, அடுத்தது நியூ இயர் வருது. டெக்கரேஷனுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான வேலை தான், சின்ன பசங்க கூட செய்ய முடியும். இதுக்கு இந்த மாதிரி பிளெயின் பேப்பராக இருந்தால் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் சதுரமாக இருக்கணும். எத்தனை இன்ச்சு எத்தனை சென்டிமீட்டர் வேணும் அதே மாதிரி சதுரமாக எடுத்துக்கணும். அது மாதிரி 5 வேணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் செய்யறதுக்கு. 5 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சதுரமாக இருக்கு இல்லையா, இதை முக்கோணமாக மடிச்சுக்கோங்க, ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் இதை இன்னொரு ட்ரையாங்கிள் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இந்த 2 இருக்கிறது இந்த பக்கம் இருக்கணும், இந்த ஒரே மடிப்பு இருக்கிறது கீழ்ப்பக்கம் இருக்கணும். இதில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இல்லை பாருங்கள், இதில் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அஞ்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி இங்கே 5 பேப்பர்லேயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை அப்படி பிரித்து வச்சுக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்படி கவுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படி அமுக்கிக்கோங்க. இந்த உள்ளே கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஒரு தாளும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு தாளும் எடுக்கணும். அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சொட்டு க்ளூ வச்சா போகிறோம் நம்மளுக்கு. அதை அப்படி மடக்கிடுங்க. இதை அடியோடு போய் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி கொடுத்துக்கோங்க. அதை மேலே வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும்தான் அப்படி நம்ம அழுத்த வேண்டி வரும். அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்புறம் இப்படி கவுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ட்ராப் வச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான். இதை கொண்டு போய் இதில் ஒட்டும்போது கரெக்டாக அந்த இது ஒட்டணும். இந்த கோடும் அந்த கோடும் சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்படி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இப்படி கவுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ட்ராப் தான், ரொம்ப வச்சிடாதீங்க. இதோ இந்த அந்த வரிசை மாறிடாமல் பார்த்து இது வைக்கும்போது இப்படி கரெக்டாக வைக்கணும். அப்புறம் இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இது இந்த இடத்துல தான் வைக்கணும், சென்டரில். இதோ இந்த 3வது, அது மட்டும் லைன் மாறிடக்கூடாது. இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் பிடிச்சா இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இது பெருசாக இருந்தால் நிறைய கோடு கூட வரலாம், அழகாகவும் இருக்கும். சின்ன பேப்பருக்கு நமக்கு 5 கோடு தான் வருது, 6 கோடு தான் வருது. பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட வரலாம். அகலமாக வச்சிங்கன்னா அகலமான கோடு வரும், ஸ்டாரும் கொஞ்சம் அகலமாக வரும். இதை பாருங்க, இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இது கடைசி பேப்பர். அவ்வளோ. இப்போ பூவனோட ஒரு எதர், ஸ்டாரோட ஒரு எதர் நமக்கு முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி 5 எதர் நான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம ஒரு எதரையும் ஜாயின் பண்ணால் தான் ஸ்டார் கம்ப்ளீட் ஆகும். அதனால் இந்த இடத்துல இந்த கடைசி அந்த கிராஸ் பண்ண இடத்துல ஒரு ட்ராப் வச்சுக்கோங்க. இந்த இதில் அந்த கடைசி ட்ராப்பு இந்த கிராஸ் மாதிரி இருக்கிறத கொண்டு இதில் வைக்கணும். அது கரெக்டாக இந்த ஸ்டார், இந்த கோடும் அந்த கோடும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒன்று ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அதே மாதிரி சும்மா ஒரு ட்ராப் வச்சுங்கன்னா இதோ இந்த இதுவும் கிராஸும் அந்த கொஞ்சம் பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம 2 ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 3வது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அடுத்த பேப்பர் அதில் ஒட்டாது, நம்ம கிட்டேயே இருக்குது. இந்த பேப்பர் இதனோட இந்த கடைசி பேப்பர் கொஞ்சம் அப்படி அமுத்தி பிடிச்சிட்டு அதை நின்றுடும். இப்போ கடைசி, இப்போ நமக்கு இன்னும் 1 பாக்கி இருக்குது. அது முடிஞ்சதுன்னா நமக்கு ஸ்டார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இப்போது ஸ்டார் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரி மணி எல்லாம் கடையில் கிடைக்குது. இது நீங்கள் ஒரே ஒரு மணியோ அல்லது 3 பக்கத்துக்கு 3 மணியோ இந்த பாருங்கள் இப்படி வச்சு நம்ம ஒட்டக்கூடாது. இந்த கயிறில் கட்டி நம்ம இங்கே ஒட்டிடணும். இருங்க அதை கட்டி காட்டுறேன் நான். ஸ்டார் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இங்கே 3 பக்கம் வைக்கலாம். இந்த பக்கம் ஒரு வளைவு வச்சு அதை கதவுலையோ இதில் செவருலையோ மாட்டுறதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களோட ஐடியா எப்படியோ அதே மாதிரி இந்த பக்கம் கூட தொங்க விடலாம். அழகாக தான் இருக்கும். நான் 4 பக்கம் 4 மணி ஊட்டிட்டேன். இந்த மேல் பக்கத்துக்கும் ஒரு வளையம் ஊட்டிடுறேன். நீங்கள் இதில் மாட்டுறதுக்கு வாலில் மாட்டுறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் பெல்ஸ் வச்சு செம்ம கியூட்டா பயங்கரமான வேலைப்பாடோட இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போறது ஆரோக்கியம். பற்களை எந்த அளவுக்கு பளபளப்பா வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க, பாருங்க. வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது பற்களை பளபளவென்று ஒயிட்டா வெண்ணிறமா எப்படி வச்சுக்கிறதுன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பற்கள் ஏன் நம்மளுக்கு அந்த மஞ்சள் கரை படையுதுன்றது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஆண்கள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம ஸ்மோக் பண்ணுறாங்க, ப்ளஸ் பாக்கெல்லாம் போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அந்த பற்கள் அந்த வெண்ணிறம் இருக்காமல் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாக நம்மளுக்கு அந்த வெண்ணிறம் பெற நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். இப்போல்லாம் இப்போ டூத் பேஸ்ட்டே ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்லாம் வருது. பட் இதை அந்த கெமிக்கல் எல்லாம் ரொம்ப ஹைலி கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே எப்படி சுலபமாக நம்மளோட பற்களை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் லெமன், எலுமிச்சைப்பழம், அடுத்தது கடையில் கிடைக்கிற பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடான்னு கேளுங்க, பட் அந்த எக்ஸ்பைரி டேட்டை கொஞ்சம் அந்த பவுடரில் பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் நீங்கள் பார்த்துட்டு கவனிச்சிட்டு வாங்க. ஸோ எக்ஸ்பைரி ஆகாத பேக்கிங் சோடாவாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அலர்ஜி வரும், உள்ளே மவுத் அல்சர் மாதிரி புண்ணாக வந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக்கிங் சோடா நம்மளுடைய இயற்கையான பொருள் இல்லை. அடுத்தது உப்பு. இந்த உப்பு கல்லுப்பு, இல்லை இப்போ கடையில் உங்களுக்கு சீ சால்ட்டுன்னு விற்கிறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இப்போ உங்களுக்கு கல்லுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லெமன் சாறு, பேக்கிங் சோடா ப்ளஸ் கல்லுப்பு, இதை 3 வச்சு தான் நம்ம எப்படி நம்ம பற்களை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல இந்த செய்முறைக்கு தேவையானது எலுமிச்சைப்பழ சாறு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு சின்ன துண்டு போகிறோம். 1/2 கியூப் கூட தேவையில்லை, ஒரு சின்ன துண்டு லெமன் சாறு எடுத்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் சோடா. இது கொஞ்சம் சிறிதளவு எடுத்தால் போகிறோம். பேக்கிங் சோடா எடுத்தாச்சு. இந்த பேக்கிங் சோடா இந்த லெமன் சாரில், அதாவது சிட்ரிக் ஆசிடில் பட்டோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நுரை மாதிரி இமீடியட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை பேசிக்காக கொஞ்சம் இந்த நுரையெல்லாம் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இது வேறு வரும், ஒரு சவுண்ட் வேறு வரும், உங்களுக்கு அந்த நுரை பொங்குற சவுண்டு வரும். ஸோ கொஞ்சம் அதை அந்த நுரையை சட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் விடுங்க. ஸோ இந்த லெமனும் பேக்கிங் சோடா அந்த நுரையை அந்த நுரையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் ஆகிடும். அடுத்தது நம்ம உப்பை சேர்த்துக்கிறோம். ஸோ சீ சால்ட் இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இதை 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உப்பு கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நல்லா அது மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுடைய பற்கள் நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேக் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மிக்ஸ்சரை நீங்கள் டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களோட நார்மல் ருட்டீன் ப்ரஷ் டூத் பேஸ்ட் வச்சு ப்ரஷ் பண்ணுறீங்க. அது பண்ணிட்டோன்னே நீங்கள் இதே இன்னொரு ப்ரஷ்ஷால் இதை டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுங்க ப்ரஷ்ஷு.
மேலேயும் உள்ள எல்லா இடத்துலையும் பற்களில் படுற மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு வாட்டரில் கொப்பளிச்சுங்க. இதை வந்து நீங்கள் நைட்டும் இதே மாதிரி செய்முறை பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய பற்கள் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக இந்த செய்முறையை வந்து நீங்கள் வீட்லேயே தயாரிக்கலாம், எந்த டென்டிஸ்ட்கிட்டையும் போகாமல். இது இல்லாமல் உங்களுடைய பற்களும் நல்லா வந்து இன்ஃபெக்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இந்த செய்முறையை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா. என்னங்க வெண்மையான பளபளப்பான பற்கள் வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஹோம் டிப்ஸ் கொடுத்தது உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில நம்ம பார்க்க போறது அகேஷனல் வேர். எந்தெந்த அகேஷனுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு சஜஸ்ட் பண்றாங்க பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு பாவாடை எப்படி ஒரு லெஹங்கா ஸ்டைலாக மாற்றலாம்னு பார்க்க போகிறோங்க. யூஸ்வலாக வந்து சில டைமில் ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். அந்த டைமுக்கு நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு இல்லைன்னா கிராண்டாக ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் பண்ணால் நம்ம அந்த சிம்பிளான பாவாடை வந்து ஒரு நல்லா அழகான ஒரு லெஹங்கா ஸ்டைலில் கொண்டு வந்துடலாம். அதனால் இப்போது நம்ம யூஸ்வலாக வந்து நம்மக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு லாங் ஸ்கர்ட், அதாவது பெருசாக லாங் லெங்த்தில் ஒரு பாவாடை கண்டிப்பாக இருக்கும். அது பிளெயினில் கூட இருக்கலாம், இல்லை பிரிண்ட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஒரு டாப் கூட இருந்தால் இது கண்டிப்பாக இந்த ஸ்டைலுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இது வந்து ஒரு க்ரீன் கலர் ரா சில்க் ஒரு பாவாடை, லாங்காக ஒரு பிளெயின் பாவாடை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் டிசைன் எதுவுமே பேட்டர்ன் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டைலிங் கொண்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு சின்ன ஃபீச்சர் வந்து இதோட லெஹங்கா இந்த ரோப்பில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பீட்ஸ் மாதிரி லட்கன்ஸ் இருக்குது, இந்த பீடட் இது டேசல்ஸ் இருக்கும். அதனால இது வந்து நம்ம இந்த லெஹங்கா ஸ்டைல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து சிம்பிள் ஒரு ப்ளவுஸு. இது வந்து ஹை நெக்கு, அதே மாதிரி லெங்க்த்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, வேஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது செட்டாக பண்ணிலன்னா கூட இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீன் ஸ்கர்ட் இருக்குது, அதே மாதிரி இது மெரூனு கான்ட்ராஸ்ட் கலர் கூட இருந்தால் இது கண்டிப்பாக இது மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு ஸ்கர்ட்டு அண்ட் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே நம்ம கிட்ட கண்டிப்பாக ஒரு ஹெவி துப்பட்டா ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் கூட இல்லைன்னா என்ன கலர் கூட இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் துப்பட்டா கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு துப்பட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இங்கே நம்மக்கிட்ட ஒரு எல்லோ கலர் துப்பட்டா இருக்குது. இந்த எல்லோவில் லைட்டாக ஒரு க்ரீன் டச் கூட இருக்குது. அதனால் இது கான்ட்ராஸ்ட், இது செட்டாக வாங்கல, இது செப்பரேட்டாக ஒரு துப்பட்டா தான் இருக்குது. இது பட் இதுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி என்ன ஸ்கர்ட் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு கலர் இல்லைன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் அந்த மாதிரி இருந்தால் இது மாதிரி ஒரு துப்பட்டா எடுத்துக்கோங்க. இந்த துப்பட்டாவில் இந்த க்ரீன் இந்த பால்ஸ் மாதிரி இருக்குது, எல்லோ அண்ட் க்ரீன் கலர் இந்த மாதிரி பஃப் பால்ஸ் இருக்கும் இந்த இதில். அதே மாதிரி இது கிராண்டாக இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் க்ரேப் மெட்டீரியல், அதனால சாஃப்ட் கூட இருக்கும். இந்த மாதிரி ஒரு துப்பட்டா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹெவி துப்பட்டா இந்த மாதிரி இருந்தால் சிம்பிளாக அந்த ஒரு லெஃப்ட் ஷோல்டரில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஷோல்டரில் யூஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் இது கான்ட்ராஸ்ட் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், பட் இது வந்து அந்த க்ரீன் இதுக்கு மேட்ச் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டைலில் கூட இந்த துப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதே துப்பட்டா வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நம்ம ஹாஃப் சாரி மோடில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது அப்படியே டக்கின் பண்ணி ஒரு சைட்லேருந்து எடுத்து இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. இப்போது அந்த ஸ்டைல் வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு லெஹங்கா ஸ்டைல், ஒரு காக்ரா சோலி லெஹங்கா மாதிரி இந்த ஸ்டைல் வந்திருக்கு. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிராண்டுமாக இருக்குது. அதே மாதிரி இது ஃபங்க்ஷன்ஸுக்கு கண்டிப்பாக இது மாதிரி இப்போ அந்த நீங்கள் பாருங்கள் அந்த லுக்கே கண்டிப்பாக கொஞ்சம் மாறி இருக்குது. பிளெயினாக ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஒரு ப்ளவுஸ் இருந்தது, பட் இந்த துப்பட்டா வந்து என்ன ஸ்டைல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே திருப்பி இப்போது ஒரு நார்த் இந்தியன் லுக் இருந்தால் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு லுக் இந்த மாதிரி கூட கொடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து பேக்லேருந்து அதே சேம் ட்ரே பண்ணிவிட்டு பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் அந்த ரைட் ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். அதனால் அந்த துப்பட்டா வந்து லுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக கிடைக்குது. அந்த க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கொஞ்சம் பிரைட்டும் இருக்குது, ரொம்ப யங்குமாக இருக்குது. அதாவது கொஞ்சம்
பிரைட்டாக இருக்கனால ரொம்ப ஒரு ஹாப்பி மூட் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன அது ஸ்டைல் வேணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஸ்டைல் வேணும் அதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீட்ஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ளீட்ஸ் எடுத்து அந்த ஸ்டைல் கூட தின் ப்ளீட்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்டைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த ஒரு துப்பட்டால என்ன வேரியேஷன், அது ஒரு சிம்பிளான ஒரு வேரியேஷன் அல்லனா ஜஸ்ட் அப்படியே ஒரு சைடு மட்டும் அல்லனா ஹாஃப் சாரி மாதிரி, அது உங்களுக்கு சாய்ஸு. எப்படி வேணாலும் இது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி உங்களுக்கு சாய்ஸ் எவ்வளோ உங்களுக்கு அது சூட் ஆகும் அந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது திருப்பி இந்த ஸ்டைலிங்க்கு கொஞ்சம் வித்தியாசமான பண்ணதுக்கு நம்ம ஹேர் வந்து ஒரு லைட்டாக பிளாட் பண்ணி ஒரு அது பின்னி ஒரு சைடில் சிம்பிளாக லைட்டாக லூஸாக கொஞ்சம் லைட்டாக பின்னி அந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இயரிங்ஸ் வந்து அந்த க்ரீன் கலர் இயரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு லுக் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம அந்த எல்லோ பேங்கிள்ஸ் ஒரு கையில் அப்படி எல்லோ பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான எல்லோ பேங்கிள்ஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு ஃபேன்சியாக இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச் லுக் வேணும்னா இது நம்ம கையில் போடுறது பிரேஸ்லெட்டு வித் அந்த ஃபிங்கர் ரிங்கு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், அதுவும் க்ரீனில் இருக்குது. அதனால் இது வந்து கூட நம்ம கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் அந்த கையில் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் இப்போ ஃபேன்சியாக இருக்கும். இது அப்படியே வந்து ரெஸ்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. அது ரிங்கும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கும். இப்போ பாருங்கள் இது க்ரீன், அதனால அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் அந்த லுக் கொஞ்சம் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கொஞ்சம் கூட ஒரு இது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இது ரெகுலர் கூட ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது யங்ஸ்டர்ஸு காலேஜ் பசங்க எல்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது பார்த்துனா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. எப்போயாவது இது யூஸ்ஃபுல் ஆகிடும். இது இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு லுக் இருக்குது. பேலன்ஸ் வந்து முக்கியமான எல்லா நம்ம ஸ்டைலிங் இது பண்ணியிருக்கோம். ஒரு லாஸ்ட்டில் ஒரு பிந்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு yellow கலர் பிந்தி. இது அதோட கம்ப்ளீட் லுக். இப்போ லாஸ்ட்டில் இப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக், அதாவது அழகான லுக்கு. இது டே டைமில் கூட வேர் பண்ணலாம். பிகாஸ் இது ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மாதிரி இல்லை. இது ஒரு டே ஃபங்க்ஷன் கூட, அதாவது அந்த மாதிரி டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் இல்லாமல் டே டைம் கூட இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வேர் பண்ணதோ அது கம்மியாக ஆக்சசரிஸ் போடனால் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா அந்த ஆக்சசரிஸ் வந்து ஜாஸ்தியாக ஈவினிங் கூட இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு பாவாடை எப்படி அழகான ஒரு லெஹங்கா மாற்றலாம்னு பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டெஃபினட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு டிசைனர் வேரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, எந்த அக்கேஷனுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற விஷயம் நேரம் பற்றாக்குறை. இது வந்து நிறைய பேர் ஒரு சாக்கா சொல்றோம். அதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம வந்து வேகமாக ஓடிட்டுருக்கோம். நம்மளுடைய காலத்துக்கு மீறி நம்ம ஓடிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தருமே. அது 5 வயது குழந்தையானாலும் சரி, 70 வயது பெரியவங்க ஆனாலும் சரி. அதுக்கு என்ன காரணம்னா, நாம் எல்லாருமே வந்து நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரம் பத்தலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 24 hours இஸ் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களும் ஒரு கார்பரேட் செக்டரோ பேசுவாங்க. அதே வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நேரமே பத்த மாட்டேங்குது, அவ்வளோ வேலை இருக்குது வீட்டிலம்பாங்க. சென்டென்ஸ் என்னமோ ஒன்று தான், ஆனால் பேசுறது என்னமோ இதே வார்த்தையை தான் நாம் வந்து முன்னும் பின்னும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நேரம் பத்தலைன்றது பார்த்தீங்கன்னா, நாம் எவ்வளோ தூரம் அந்த நேரத்தோடு ஒட்டி நம்ம வந்து வேலையை செய்கிறோம் அப்படின்றது தான் நேரம் பத்தலைன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ வந்து நாம் இங்கேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு 30 நிமிஷம் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் கூட நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் வந்து லாஸ்ட் மினிட்ல கிளம்புறோம். லாஸ்ட் மினிட்ல கிளம்பும்போது என்ன பண்ணுறோன்னா, அங்கே கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டாக போகிறோம். லேட்டாக போகும்போது முதல் காரணம் நாம் என்ன சொல்கிறோன்னா டிராஃபிக் அப்படிங்கிறோம். நாம் லேட்டாக கிளம்புறதை பற்றி சொல்கிறது இல்லை. நாம் வந்து டிராஃபிக்னால தான் நான் லேட் ஆகிட்டேன் அப்படிம்போம். ஆனால் நாம் வந்து ஏதோ ஒரு டைமிங் சென்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலுக்கு வந்து பசங்களை கொண்டு போய் விடுறது, எல்லா விஷயத்தையுமே நாம் வந்து அந்த எண்டு 8:30ன்னா அந்த 8:25 தான் நுழையணும்னு நினைக்கிறோமே தவிர
நாம வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்புனா இந்த மாதிரி இடையூறுகள்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துடலாம் நம்ம நினைக்கிறது இல்லை. நேரம் பத்தலை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு வாக்கியமா போயிடுச்சு. அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான டைமிங் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே காலையில் 5லேருந்து 9 வரைக்கும் அதுதான் நம்மளுடைய பர்சனல் டைமிங். அந்த டைமிங்கில் தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும், நமக்காக நம்ம சில வேலைகளை செய்ய முடியும், மிச்ச பேருடைய வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நம்மக்கிட்ட இருக்காது, நாமளாம் சிந்திக்க முடியும், என்ன செய்ய போகிறோன்றது யோசிக்க முடியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது 5 மணிக்கு எழுந்துக்கலன்னா 6 மணி, 6 மணிக்கு எழுந்துக்கலன்னா 7 மணி, இப்படி தான் வந்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு அந்த டைம், அதாவது எனக்காக வேண்டிய அந்த டைமை நான் வந்து லூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா 9:30-10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பல இடையூறுகள் வரும், பல பேர் வருவாங்க. நம்மளால வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்லி ஹவர்ஸ் 5லேருந்து 9க்குள்ளே நம்ம டைமிங்காக இருக்கணும், அப்படிலாம் லேட் ஹவர்ஸ் ஒரு 7லேருந்து நைட் 10 வரைக்கும் நம்மளுடைய டைமிங்காக இருக்கணும். இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எல்லாரோடையும் வந்து நம்ம வந்து பேசுகிறோம், பழகிறோம். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது ஃபோன் வருது, டிஸ்டர்பன்ஸ் வருது, டக்குன்னு எழுந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் இத்தனையும், அதாவது மார்னிங் டைம் நைட் டைமை மாத்திரம் நாம் வந்து உறக்கத்துக்கும் சில வித சாதாரண ஒரு விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம்லேயே 9:30 to 6:30 எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னும் போது நேரம் பத்தாம தான் இருக்கும். ஏன்னா நேரம் பத்தாம எதுக்கு இருக்குன்னா இப்போ நம்ம வந்து பல விஷயங்களை செய்கிறோம். முன்ன வந்து ஜஸ்ட் சாதாரண சமைப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கும்போது எல்லாமே பத்துச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து செய்யறதுக்குரிய ஸ்பீடும் இருக்கு, சிந்திக்கிறதுக்கு ஒரு தெளிவும் இருக்கு. அப்படி ரெண்டுமே இருக்கும்போது நாம தான் நம்மளுடைய பிளானிங்கை, நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய தினசரியுடைய ஷெட்யூலை நாம தான் வந்து பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணிக்கிட்டோம்னா நேரம் இல்லைன்றதை நம்ம வந்து மறந்து போய் நல்லா சந்தோஷமா வாழலாம். என்னங்க, தொழிலையும் சரி வாழ்க்கையிலயும் சரி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சுமித்யா ஸ்ரீனிவாஸ் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தூர் அழகிய சிநேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.